ஹாய், நம்ம இப்போ உடம்புக்கு சத்தான ஹெல்த்தியான அடை தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் பச்சரிசி, 1/4 கப் உளுந்தம்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, 1 கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4-5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறோன்னு. அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். ஒரு வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணது, மல்லித்தழை 1 கைப்பிடி அளவு, கருவேப்பிலை 1 கொத்து, இது எல்லாமே நல்லா பொடுசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறோம். இஞ்சி 1 துண்டு, அதையும் பொடுசாக கட் பண்ணிக்கணும். உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். எல்லாத்தையுமே நம்ம பொடுசாக கட் பண்ணி சேர்க்கணும். பச்சை மிளகா 1. இப்போ அப்போ தான் நம்ம தோசை ஊற்றும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப கெட்டியாக இருக்கனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்து கொஞ்சம் தோசை ஊற்றுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த பதம் இருந்தால் போதும். இப்போ பேன் சூடேன்னு 1 கரண்டி மாவு ஊற்றி நல்லா தடவி விடுறோம். இப்போ நல்லா அரை பதம் வெந்துருச்சு. வெந்தவுடனே 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா முருக வேக விடணும். நல்லா வெந்துச்சு. இப்போ திருப்பி போடுறோம். திருப்பி போட்டு அந்த சைடு நல்லா வேக விடணும். நான் பச்சரிசி சேர்த்துருக்கேன், சாஃப்டாக இருக்கிறதுனால. உங்களுக்கு தேவைன்னா சாப்பாடு அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.